ஹலோ தோஸ்தோ, இது பார்த்தீங்கன்னா vlog பார்ட் 2. இது நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். பார்ட் 1 நம்ம சேனலுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது போய் பார்த்துட்டாங்க. அப்போ தான் பார்ட் 2 உங்களுக்கு என்னன்னு புரிய வரும். உள்ள பார்த்தீங்கன்னா ஓகேங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமன கட்டி நிக்கிறது நல்லா இல்லடா. இந்த 4 வெஹிக்கிள்ல தான் வந்தோம். வாங்க இப்படி ரூமுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீண்டும் மீண்டுமா ஒரு நீங்க சொன்னாலாம் கேட்க கூடாதுங்க. அதை பாருங்க. ஆமா, என்ன இது நீங்களும் அதே மாதிரி அண்ணா 6 பேக் காமிச்சிட்டு இருக்காரு பாருங்க. உள்ள ஹாலுங்க, டிவி கொடுத்துருக்காங்க. ஓடுதான் என்னன்னு தெரியல, செக் பண்ண பார்த்தா தான் தெரியும். அப்புறம் கிச்சன் சமைச்சிக்கலாம். நம்ம எதனா நான்வெஜ் எடுத்துருந்தாலும் வெஜ் எடுத்துருந்தாலும் சமைச்சிக்கலாம். இல்ல எங்களுக்கு தெரியாதா? சும்மா தான் கேட்குறேன். இல்லை எங்களுக்கு தெரியாதா? போடா. ஃப்ரிட்ஜ் பற்றிக்கு கரண்ட் போயிருக்கு, அதனால எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே இப்படி வந்தோடனே இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தான். உள்ளே லெட்டின் எல்லாமே இருக்கு. ஏசி கொடுத்துருக்காங்க, ஃபேன். இது கரண்ட் வந்துருச்சுங்க, அதை பாருங்க. நல்ல சவன் கரண்ட் வந்துருச்சு. இன்னொன்று ஒரு பெட்ரூம், இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். பாருங்க, உள்ளே லெட்டினுக்கும் குளிக்கிறதுக்கும் எல்லாமே வசதி இருக்கு. உள்ளே ஏசி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓ மேலே பார்த்தீங்களா, கேரம் விளாண்டுக்கலாம். இங்கே உட்காந்து அப்படியே டைம் பாஸாக நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். சமைச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்களோட டைம் பாஸாக பேசிக்கிட்டு சுற்றி இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஏரியா இருக்கா. பூரா இது ஊர் நாடுங்க. இங்கே அப்படியே விழா மாதிரி பண்ணி தூரத்துலேருந்து வரவங்களுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக நேச்சருக்கு பார்த்துட்டு இருக்கிறதுக்காக அப்படியே விழா மாதிரி கட்டி அவங்க பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பாருங்க, எங்கள் பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. வந்தானே பேட் பால். ஆனால் நம்ம அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம போய் என்ஜாய் பண்ணிருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. இங்கேருந்து லைட்டாக உங்களுக்கு தெரியும், ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. அங்கேருந்து இங்கேருந்து விழா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த விழா வேற மாதிரி இருக்கு. அது ஒரு காட்டேஜ் பார்த்தீங்களா, நிச்சயமாலுமே அங்கே மலை. அது எவ்வளோ பெரிய மலை. எனக்கு கிளிக் ஆகுது ஒரு யூடியூபர் இங்கே வந்து போன மாதிரி. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. அப்போ தான் எனக்கு நான் வருது, இங்கே ஒரு யூடியூபர் வந்து போன மாதிரி எனக்கு ஒரு இமேஜினேஷன் மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமாங்க, ஒரு யூடியூபர் வந்து போன மாதிரி தான் எனக்கும் இமேஜினேஷன். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, இதான் காஸ்டியூம். என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் விழா அந்த மாதிரி இடத்துல குளிக்க வரீங்கன்னா, எனக்கு தோணுறதை நான் சொல்கிறேன். இந்த தண்ணியில் டேரெக்டாக போய் அப்படியே குதிச்சிடாதீங்க. தலையை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணுங்கள். எதனா கோகோனட் ஆயில் அந்த மாதிரி எதனா ஆயிலெலாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா டேரெக்டாக இது பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் போடுவாங்க. அப்படியே தண்ணியில் இடத்துலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. ப்ளீச்சிங் போட்டாலும் சுத்தம் பண்ணுவாங்க, அது நம்ம ஏர் கொஞ்சம் டேமேஜ். ஆனால் தண்ணியில் தலையை நல்லா உள்ள இருக்க தண்ணியை தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, பார்த்து நடந்துக்கோ. எல்லாம் உள்ள வேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க எல்லாம். ஏன்னா அடிக்கிற வேலுக்கு தண்ணியில் போய் குளிச்சாதான் கரெக்டாக இருக்குமே. இன்னொரு ஆள் பாருங்க, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. எல்லாம் பொண்ணுங்க மாதிரி வெக்க மாறுறானுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா தெரியும், வெயில் அந்த மாதிரி இருக்கு. டர்ஃப் நைட்டுக்கு தாங்க விளாடணுமே. உள்ள பாத்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு விளாட்றதுக்கு இடம் இருக்குது உள்ள. என்னென்ன கொடுத்து வச்சிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். பிளாஸ்டிக் பேட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. காக் பேட் விளாட்றதுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பேட்டு உடச்சி வச்சுக்கிறாங்க. பேட் உடச்சி வச்சிருக்காங்க. ஒரு பால் காக் பேட் விளாட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. மேலே பார்த்துருப்போம் கேம்ஸ். ஏன்னா இந்த இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வெறும் தண்ணியில் மட்டும் தான் விளாட முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. நைட்டுக்கு தான் எல்லாம் இந்த கேம்ஸில் விளாட்ற மாதிரி. பார்த்தீங்களா, நான் வ்ளாக் பண்ணதுக்கு கடுப்பாக்குறாங்க. ஒரு நாள் நான் பெரிய லெவலுக்குள்ள தான் என்னோட அருமை தெரியும் அவங்களுக்கு. பாருங்க, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் காமிச்சிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் போய் என்ஜாய் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நீங்க தான். நீங்க எப்போ தள்ளி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா,
அளவுக்கு எதுவும் இல்லை. ஜம்படி பாடு பாத்தீங்களா போய் வீரம். நடிப்பு அரக்கன் சீனி. நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. போ 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 கறி போடா. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஒரு ஸ்விம்மிங் ரேஸ் வைக்க போறான். ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. स्टॉप हियर जरा जूम करो उस पर. வெற்றி. அப்புறம் லஞ்ச் இப்பதான் பண்ண வந்திருக்கோமே. 1:30 சொல்லிட்டு 2 மணிக்கு எடுத்து வந்திருக்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இவங்க சட்டை இல்லை இருக்கிறாங்க. எங்க கையில சட்டமே இல்லைன்னுட்டு. சரியா நான் சாப்பாடு இருக்கு. நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் காமிக்கிறேன். கொஞ்சம் கையெடுங்க சார். ரொட்டி பன்னீர் பஜ்ஜி இருக்கு, ரொட்டி அப்பளம், ஏதோ கறி குழம்பு, சப்பாத்தி, ரைஸ், டால். இதாங்க இன்னைக்குள்ள மெனு. இதான் ஒருத்தவங்க பயந்து போறாங்க தப்பு செஞ்ச மாதிரி. இப்போதைக்கு தான் லஞ்ச். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்போ இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். சரி வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? 2 hours later, afternoon 4 p.m. ஒரே ஒரு ஷாட் ரெடி போகும். அதுக்குன்னு 6 அவ்வளோதான் முடிச்சிட்டாரு மேட்ச்சு. இதோ இருட்டம் ஆயிடுச்சுங்க. இப்போ நேரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 மணிக்கிட்ட இருக்கோம். இப்போ பார்பிக்யூ பண்ண போறாங்க. இதோ விரலாம் உடச்சிட்டு போறாங்க. இதை பாருங்க. இத்தனை மணிக்கெல்லாம் இது ஹீட்டர் தண்ணியாக மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா விளாண்டுட்டு இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா, மலை டைப்புன்றதால ரொம்ப குளிருது. அப்படியே தண்ணியில் இறங்க முடியல. ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே பூரா குளிர ஆரம்பிச்சிக்கிச்சு. அதனால் தண்ணியில் நாங்கள் இறங்கல. இதோ டர்ஃபில் லைட் போட்டு டர்ஃபில் தான் விளாண்டுட்டு இருந்தோமே ஃபுல்லாக. இப்போ எல்லாம் அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்பிக்யூக்காக சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி ஃபுல் தந்தூரி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. பாருங்க அவன் ஓடத்தை பார்த்தீங்களா? ஏதோ கத்தி எடுத்து நான் குத்த வர மாதிரி ஓடுறானுங்க. எல்லாரும் பயந்துன்னு பார்த்தாலே அவ்வளோ பயம். நம்ம பாக்குறதாங்க நமக்கு பிடிச்சா நம்ம பண்ணணும். அவ்வளவுதான். யாருக்காகலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. தந்தூரிக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அது தந்தூரி அதுக்குள்ள போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வெளியே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சிம்னியே அதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதில் எரி வச்சு வேக வைப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ பண்ணக்குள்ள மனசாட்சியே இல்லை. அங்கே கூட வந்தாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள டின்னர் வந்துருச்சு. எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சில பேர் பிளேட்டில் ஏதோ பிரியாணிலாம் இருக்குது. நைட்டுக்கு தான் டின்னர். இதுக்கப்புறம் ஒரு ஹாரர் பிளேஸ் விசிட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. போமா இல்லையான்னு தெரியல. டீம்லேயே தைரியசாலி இவர் தான். இதுக்குமே பயப்பட மாட்டார். எதற்கும் துரிதம்னு சொல்லி ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். வெல்கம் டு ஜோன். vlog பண்ணடா மந்திச்சரா. மும்பை ஜோன் vlog. பாத்தீங்களா? இது கூட தெரியாம நண்பனா இருக்கறானுங்க. ஹலோ தோஸ்தே, வெல்கம் டு மும்பை ஜோன் vlog. அதானே இங்க அடிக்கிற குளிருக்கு இதெல்லாம் இதமா இருக்கு ரொம்ப. சரி, அப்ப நீ அங்க போய் தண்ணில குதிரா. இதெல்லாம் உனக்கு இன்னைக்கு பாட்ட போட்டு ஆடுறோம்.
நான் ஆடுறேன் வாத்தியார். நான் ஆடுறேன் டாடி, நான் ஆடுறேன். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாருன்னா எங்க அண்ணன் பேச்சு எங்க அண்ணனே கேட்க மாட்டார். நானே சொல்றேன் கபிலா, தயவு செஞ்சு நீ வேம்புலியோட ஆடாத. டான்ஸ் சுத்தமா வரல. எப்படி சிரிச்சு அசிங்கமாகுதுடா. யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அவங்க கூடயே நம்ம பாட்டை போட்டு ஆடுறோம். இந்த ஸ்டெப் எல்லாம் வியூவர்ஸ் நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துச்சு, இப்போ எனக்கு வரல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடினதும் இல்லை. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம என்ன மாதிரி உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. கேட்க மாட்டேன்டா நான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவர் தான் எனக்கு செஃப் ராகுல். அந்த ஃபிளாஷ் அதிகமாக அடிக்கிறதால நீங்கள் தெரிய மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் ராகுல் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்ல ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மேகி செஞ்சுட்டு இருக்காங்க, அது ஒரு சிக்கன் பீஸ்லாம் வருதாங்க, அது என்னன்னு தெரியல. நான் எல்லா பசங்களும் எடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஒளி வச்சிருக்கிறானுங்க. காலங்காலில் இதான் பிரேக்ஃபாஸ்ட். அவங்களும் எடுத்துகிட்டு தந்தாங்க, நாங்களும் அப்படியே நேற்று நைட் எடுத்துகிட்டு வந்தாலும் நாங்களும் அப்படியே செஞ்சிட்டோம். காலைல மிசல் பாவ், மும்பையில் ஃபேமஸ் மிசல் பாவ், அப்புறம் புர்ஜி பாவ், அரை மேகி, 4 பீஸ் சிக்கன் துண்டு. இதான் காலைல எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போ நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும். சாப்பிட்டு அப்படியே சிட்டாக பறக்க வேண்டியது தான். வாங்க போகலாம். விழாலேருந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அடுத்தது நம்ம பவுனா லேக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம பார்த்து பொறுமையாக வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ ஃபைனலி விழாலேருந்து கிளம்பிட்டோங்க. நேற்று செக்இன் பண்ணது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட செக்இன் பண்ணோம். செக் அவுட் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு பண்ணணும். ஆனால் கொஞ்சம் லேட்டு பண்ணிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் நாங்களே சஃபாய் கொஞ்சம் சுத்தமாகத்தெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து 12 மணிக்கு தான் செக் அவுட் பண்ணோம். கரெக்டாக ஒரு நாள் ஆகிடுச்சு. விழா பார்த்தீங்கன்னா லோனாவாலா பிரசாத் விழா, நல்ல விழா, ஓகே. சாப்பாடெலாம் ஓகே, ஆனால் குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக தந்துட்டாங்க, பத்தலை. ஓகே, ஆனால் சாப்பாடெல்லாம் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நானே இதே மாதிரி பண்ணியிருக்கேன். நான் விழா இது முன்னெல்லாம் வந்ததே இல்லை. என் ஒய்ஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷத்தில் முத தான் வந்திருக்கோம். அதுவும் ஃப்ரெண்டுங்களோட, ஸ்கூல் ஃப்ரெண்டுங்களோட. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 1ஆவதுலேருந்து ஒன்றா படித்தோம். இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா வீடியோவில். எல்லாருமே நாங்கள் 1ஆவதுலேருந்து ஒன்றா படித்தோம். இந்த பிளானு 3-4 மாதமாக பிளான் போட்டுருக்கோம். இங்கே இருக்க விழாக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கிற லோனாவாலா விழாக்கு. எல்லோரும் 18ஆவது 2018 முடித்து அதுக்கப்புறம் அவன் மெச்சூர் ஆகி ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் முறையாக அந்த ஃபஸ்ட்டு விழா வரும். ஒரு இதுவும் நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடத்துக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஆனால் சிறப்பாக நடக்கும் எதுவுமே. ஆனால் அதுக்காக நம்ம எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இந்த கூட பிளேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நாங்கள் கிளம்பி வந்தது ஒரு 1 கிலோமீட்டர் கூட வந்துருக்க மாட்டோம். சுற்றி மலை, தண்ணி பார்க்க நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் காமிக்கிறோம் உங்களுக்கு, இருங்களா. மழை காலத்துலலாம் வந்தோன்னா பார்க்க அழகாக அப்படியே பச்சை பசன்னு ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் வெயில் அடிக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா ஃபோட்டோகிராஃபராகவே ஆகிட்டேங்க. விளாகருக்கு ஃபோட்டோகிராஃபருக்கு என் கூட படிச்சிருவங்களுக்கு தெரியுமா சார் என்ன பண்ணுறது இவனுங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அறுத்துக்கிட்ட முண்டங்களா. இதாங்க நம்ம முதல் விளாகு நம்ம சேனலில். மறக்காமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வாங்க கிட்ட போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்பா நல்லா இருக்கு. இதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும் பாருங்கள். இந்த செடியெலாம் தண்ணிக்குள்ளே இருக்கிறது இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால தண்ணி ஈத்துக்குச்சு உள்ள. பார்த்தீங்களா, சுற்றி விழா தான் இருக்குது. பூரா மலைங்க, முழுக்க தோஸ்தோ இது பூராமே மலை தான் பாருங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. கேமரா பார்த்து நடந்தனா அப்படி கீழே போய் தரைக்கே உமா கூட தான் கொடுக்கணும். கல்லாக இருக்குது பாருங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு விழாக்கு வந்துருக்கு. பார்த்தாலும் போனு.
இதைதான் நீ தவக்கல, ஏதோ உண்மையாலுமே தவக்கல போகுதுன்னு நினைச்சு. பாரு தவக்கு இன்னொன்னு ரெண்டு போகுது. தண்ணி செம்ம பியூரா இருக்குங்க. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. ஆழமும் இருக்கு, நீச்சல் தெரியாம. கண்டிப்பா முட்டை இருக்குதாங்க. பாத்துக்கோ, முட்டையில கால வச்சிட்டு போறேன். ஆண்டா முட்டைக்குதுடா. 2 முட்டை இருக்கு. என் கேமரா அதான் சரி. தங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத. எங்கம்மா அவங்க அம்மா? அங்க போயிட்டா. என் மூஞ்ச பார்த்தாலே எனக்கே ஏப்பா நல்லா இருக்குதா. ஐயப்பா ஏய் எடேங்கப்பா சரியாகண்ணா. மச்சான் மச்சான் தால மச்சான் லைக் பண்ணு மச்சான், கமெண்ட் பண்ணுங்கய்யா. வீடியோ பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கய்யா. இங்கேருந்து நான் vlog-ஐ எண்ட் பண்ணுறேன். இதோட புது வீடியோவில் புது பிளேஸில் உங்களை நான் கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.